வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். லெட்ரோ மற்றும் லாப் நிறுவனங்கள் பாரிய அளவிலான எரிவாயு இறக்குமதியினை முன்னெடுத்துள்ளன. நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் லெட்ரோ மற்றும் லாப் நிறுவனங்கள் பாரிய அளவிலான எரிவாயு இறக்குமதியை முன்னெடுத்துள்ளன. லிண்டோ கேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 3700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளது. இந்த புதிய கையிருப்புடன் நடப்பு மாதத்தில் மாத்திரம் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த எரிவாயுவின் அளவு 28,000 மெட்ரிக் டன்னை தாண்டியுள்ளதாக லிண்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்னகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாளை காலை முதல் இந்த எரிவாயு கையிருப்பை நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் நாளாந்தம் சந்தைக்கு விடுவிக்கப்படும் எரிவாயுவின் அளவு 1200 மெட்ரிக் டன்னில் இருந்து 1700 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கவும் அந்நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை லாப் கேஸ் நிறுவனமும் தனது எரிவாயு விநியோகத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. 3500 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாக அந்நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நலிந்த குருகுலசூரிய தெரிவித்துள்ளார். தற்போது மாலத்தீவில் எரிவாயுவை ஏற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்த கப்பலை தொடர்ந்து தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மேலும் 4 கப்பல்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 பிரதான நிறுவனங்களின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக சந்தையில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட மின்சார பொறியியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபையின் கட்டமைப்பில் நிலவும் தீர்க்கப்படாத சிக்கல்கள் மற்றும் கொள்கை ரீதியான குறைபாடுகள் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட மின்சார பொறியியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபையின் கட்டமைப்பில் நிலவும் தீர்க்கப்படாத சிக்கல்கள் மற்றும் கொள்கை ரீதியான குறைபாடுகள் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட மின்சார பொறியியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம், நிதி நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் மின் தேவை ஆகியவற்றால் மின் விநியோக வலையமைப்பு தற்போது கடும் அழுத்தத்துக்குள்ளாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக மின் விநியோக திட்டங்கள் மற்றும் துணை மின் நிலையங்களை நவீனப்படுத்தும் பணிகள் நீண்ட காலமாக தாமதமடைந்து வருவதுடன் காலாவதியான அனல் மின் நிலையங்களே இன்னும் நாட்டின் மின் தேவையில் பெரும்பகுதியை நிவர்த்தி செய்து வருவதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் மின்சார சபை தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் போது குறுகிய கால அரசியல் நிலங்களை புறந்தள்ளி தொழில்நுட்ப ரீதியான நிபுணத்துவத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் இந்த விடயத்தில் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. மின்சாரத்துறையின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் இடையில் வெளிப்படையான கலந்துரையாடல் அவசியம் எனவும் அச்சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு மின்சாரத்துறையின் ஸ்திரத்தன்மை மிக முக்கியமானது என்பதால் மின்சார கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டியது தேசிய கடமை என பொறியியலாளர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசியல் தலையீடுகளின்றி காணி விவகாரங்களை கையாள்வதற்கு முறையான பொறிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்துமாறு பிரதேச செயலாளர்கள் விடுத்த கோரிக்கைக்கு காணி அமைச்சு இதுவரை எவ்வித பதிலையும் வழங்கவில்லை. காணி தொடர்பான விடயங்களில் அரசியல் அதிகாரிகளின் நேரடி தலையீடுகள் அதிகரித்துள்ளமை குறித்து பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் அண்மையில் தமது கவலையை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக பிரதி காணி அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளரால் அமைச்சின் கடித தலைப்பை பயன்படுத்தி காணி நிர்வாகம் தொடர்பான கடிதங்கள் நேரடியாக பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டமையே இந்த அதிருப்திக்கு காரணமாக அமைந்துள்ளது. அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்களுக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் கோரிக்கைகள் தொடர்பான மேலதிக அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அவை அமைச்சின் மேலதிக செயலாளர் அல்லது சிரேஷ்ட உதவி செயலாளர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரிகள் ஊடாகவே தமக்கு அனுப்பப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் ஆர் செந்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் அலுவலகங்கள் ஊடாக நேரடியாக கடிதங்கள் அனுப்பப்படும் போது காணிப்பணக்குகளில் ஒரு தரப்புக்கு சார்பாக செயற்பட வேண்டிய அழுத்தம் ஏற்படுவதாகவும் இது சுயாதீனமான தீர்மானங்களை எடுப்பதில் தடையை ஏற்படுத்துவதாகவும் பிரதேச செயலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே நிர்வாக சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் முறையான நிறுவன ரீதியான பொறிமுறையை அமைச்சு விரைந்து அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து பிரதி காணி அமைச்சரிடம் விளக்கம் கோரப்பட்ட போதிலும் அதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
மடதீவில் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்டமானது சுற்றுச்சூழல் பரிந்துரைகளை மீறி முன்னெடுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்திட்டத்தின் எதிர்காலம் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் இறுதி தீர்மானம் மற்றும் சுற்றுச்சூழல் அறிக்கைகளின் முடிவுகளிலேயே தங்கியுள்ளதாக அந்த மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தின்படி இவ்வாறான பாரிய திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்யப்பட வேண்டியதுடன் 30 நாட்களுக்கு பொதுமக்களின் கருத்துக்களுக்காகவும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே தொழில்நுட்ப குழுவினால் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட முடியும் என சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தின் தலைவர் ஹேமந்த விதானகே தெரிவித்துள்ளார். குறிப்பாக இப்பகுதியில் ஏற்படும் வெள்ள அபாயம், பறவைகளின் வாழ்விடங்கள் மற்றும் சதுப்பு நில காடுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவான ஆய்வுகள் அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே முறையான சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் இப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 40,000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு நகரமாக இத்திட்டத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ள போதும் இது ஒரு உணர்திறன் மிக்க ஈர நில சுற்றுச்சூழல் பகுதி என்பதால் சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடும் கவலை வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் அரசாங்கம் இதுவரையில் இத்திட்டத்தை முழுமையாக நிறுத்துவதற்கு தீர்மானிக்கவில்லை எனவும் உரிய அமைச்சுக்களுடன் ஒருங்கிணைந்து சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இத்திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜேதிச அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து முகாமைத்துவத்துக்கான தேசிய சபையின் 16வது அமர்வின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. அனைத்து முகாமைத்துவத்துக்கான தேசிய சபையின் 16வது அமர்வின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி லந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பல்வேறு பொறுப்புகள் மற்றும் திட்டங்கள் உள்ளதாகவும் அந்த அனைத்து நிறுவனங்களும் இந்த தருணத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் அனைத்து முகாமைத்துவம் மற்றும் நிவாரணப் பணிகளை மிகவும் திறமையாகவும் பயனுள்ளதாகவும் முன்னெடுக்க முடியும் என ஜனாதிபதியின் செயலாளர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அனைத்து நிறுவனங்களும் ஒரே நோக்கத்திற்காக ஒரு கட்டமைப்பாக செயற்பட்டு சரியான தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான நிவாரணத்தை வழங்க முடியும் என தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர் இதற்காக துல்லியமான தகவல்களை பெற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். அனர்த்தத்தினால் பாதிப்புக்குள்ளான மற்றும் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பொருத்தமான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிசோதனைக்கு பின்னர் அவர்களின் பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு அமைய வீடுகளை விரைவாக கட்டி முடிப்பது தொடர்பாகவும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது. இந்த வீட்டு திட்ட பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளருடன் விசேட கலந்துரையாடலை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகைகள் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை விரைவாக வழங்கி முடிக்குமாறும் இதுவரை கொடுப்பனவுகள் கிடைக்காத மக்களிடம் மேன்முறையீடுகள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதியின் செயலாளர் அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தினார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் வெலிகமம் கிழக்கு பிரதேச சபை முன்பாக நேற்று போராட்டம் நடத்தப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் புத்தூரில் உள்ள வெலிகமம் கிழக்கு பிரதேச சபை முன்பாக நேற்று போராட்டம் நடத்தப்பட்டது. சபை அமர்வுக்கு செல்ல முன்னர் கருப்பு நிறத்திலான பதாதைகளை தாங்கியவாறு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தலைமையில் சபை உறுப்பினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் எனவும் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள சட்டமும் வேண்டாம் எனவும் வெலிகமம் கிழக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சபையின் மாதாந்த அமர்வில் தவிசாளர் தியாகராஜா நிரோசினால் கண்டன தீர்மானம் முன்வைக்கப்பட்ட நிலையில் 25 உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினால்
வீதியோரங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் வீதியோரங்களில் குப்பை கொட்டுவதை அவதானித்து நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு வீதியோரங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவதாக பிரதேச சபையின் தவிசாளர் பாலேந்திரன் தெரிவித்தார். இவ்வாறு சுற்றுச்சூழல் மாசு மற்றும் வீதியோர கழிவை அகற்றுவதில் ஏற்படுகின்ற பல்வேறு நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு 57 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக யாழ்ப்பாண மறை மாவட்ட குறு முதல்வர் ஜே.பி. ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாகவும் திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண மறை மாவட்ட குறு முதல்வர் ஜே.பி. ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து யாழ் பேருந்து நிலையத்திலே இருந்து பேருந்துகள் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் வெலிகமம் தெற்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்டமும் வேண்டாம் எனவும் யாழ்ப்பாணம் வெலிகமம் தெற்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெலிகமம் தெற்கு பிரதேச சபையின் அமர்வு தவிசாளர் தியாகராஜ பிரகாஷ் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. உறுப்பினர் குணராஜா டெனிஸ் கமல்ராஜால் குறித்த பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்ட வேளை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் என முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் கையெழுத்து போராட்டத்தின் ஆவண கையளிப்பு நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் எனவும் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள சட்டமும் வேண்டாம் எனவும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் கையெழுத்து போராட்டத்தின் ஆவண கையளிப்பு நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள அவ்வமைப்பின் சேகரிப்பு மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. கடந்த 14ஆம் திகதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் பொது அமைப்பினாலும் நிறுவனங்களினாலும் சேகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கையொப்பங்களின் பட்டியல் இவ்வாறு கையளிக்கப்பட்டது. இந்த கையொப்பங்கள் எதிர்வரும் 27ஆம் திகதி நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கிளிநொச்சியில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். கிளிநொச்சியில் வேக கட்டுப்பாட்டு இழந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் மாணவன் என்பதுடன் தற்போது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். இவர் பரீட்சை முடிந்து வீடு சென்று மோட்டார் சைக்கிளில் கடைக்கு சென்ற வேளை விபத்து இடம்பெற்றது. இதன்போது காயமடைந்த மாணவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் மாணவனுக்கு சாரதி அனுமதி பத்திரமில்லை என கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் பிரஜாசக்தி குழுவின் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு முள்ளியான் மற்றும் கேவில் போக்கரப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பிரஜாசக்தி குழுவின் முதலாவது கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது.
முள்ளியான் கிராம அலுவலர் பிரிவின் பிரஜாசக்தி குழுவின் கலந்துரையாடல் நேற்று காலை 10 மணி அளவில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தலைமையில் கட்டைக்காட்டில் அமைந்துள்ள முள்ளியான் கிராம அலுவலர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. உள்ளக வீதி புனரமைப்பு, விவசாய ஊக்குவிப்புகள், வைத்தியசாலையை மேம்படுத்தல், மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், பாடசாலைகளுக்கான குடிநீர் வசதிகள், விளையாட்டு மைதானம், கல்வி, மின்சாரம் என பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதன் பின்னர் மதியம் 12 மணியளவில் கேபிள் போக்குவரப்பு பகுதிக்கான பிரஜாசக்தி குழு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பிரஜாசக்தி குழு உறுப்பினர்களுக்கான நியமன கடிதமும் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் கிராம சேவையாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமர்த்தி உத்தியோகத்தர்கள், பிரஜாசக்தி தலைவர்கள், பிரஜாசக்தியின் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் உதயபாஸ்கரன் மற்றும் பிரஜாசக்தி குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.